ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சமையல். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு வடை செய்யலாம். இப்போ அது எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். 3 உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவிட்டு நம்ம காய் சீவிரத்தில் வச்சு சீவி எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கை நம்ம காய் சீவிரத்தில் வச்சு சீவி எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், இதில் இருக்கிற தண்ணியை வந்து நம்ம சுத்தமாக எடுத்துடணும். கையில் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இதில் இருக்கிற தண்ணியோட ஈரத்தோடு செய்யும் போது வடை வந்து கொஞ்சம் முறுமுறுப்பாக வராது. அதுக்காக தான் அதில் இருக்கிற ஈரம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கிறோம். பிழிஞ்சு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிழிஞ்சு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள். பிழிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது. இவ்வளோ தண்ணியோடு நம்ம செய்யக்கூடாது. தண்ணி ஃபுல்லாக நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிற அளவுக்கு நல்லா கையிலே பிழிஞ்சு எடுத்துடணும். அடுத்தது பெரிய வெங்காயம், ஒரு 2 வெங்காயம். அந்த வெங்காயத்தில் ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்துட்டு அதையும் பிசிங்க. இப்போ நம்ம சால்ட்டு சேர்த்துட்டு பிசையும் போது வெங்காயத்துலேருந்து ஈரம் இறங்கும். நம்ம வடைக்கு வேறு எதுவுமே தண்ணி கிண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இப்போ இந்த வெங்காயத்துலேருந்து இறங்குற இந்த ஈரத்துலேயே நம்ம மாவு போட்டு பிசைய வேண்டியது தான். சால்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துருங்க. வெங்காயத்தையும் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு 2த்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வெங்காயத்தை மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது கரம் மசாலா 1/4 ஸ்பூன். அடுத்தது தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, சின்னதாக கட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, அதையும் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு இப்போ கடலை மாவு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கடலை மாவு வந்து கொஞ்சம் அதிகமாக செலவாகாது. ஒரு 2 ஸ்பூனு கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கு சின்ன வெங்காயமாக இருந்துச்சுன்னா உருளைக்கிழங்கு 3 எடுத்திங்கன்னா அதே அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயன்றதுலாம் 2 வெங்காயமே போதும். இது நான் பெரிய வெங்காயன்றதுலாம் 2 வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். இதில் தண்ணி கிண்ணி நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்ல. வெங்காயத்தில் இருந்த தண்ணி அது கரெக்டான அளவு. பார்க்குறதுக்கு மாவு பத்தாத மாதிரி தான் தெரியும், ஆனால் நம்ம வடை சுட்டு எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், மாவு மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வடையை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வடை போடுறதுக்கு ஆயில் நல்லா சூடாக இருக்குது. இதுக்கு மாவு எடுத்து இதேமாரி நம்ம மற்ற எல்லா வடைக்குமே தட்டுற மாதிரி தான் கையில் தட்டிட்டு போட்டுடலாம். செய்யும் போது ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு வடைன்றதுனால மேலே வந்து கலர் மாறிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சுக்கலாம். கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். அப்போ தான் 2 பக்கமும் வடை நல்லா வெந்து வரும். இப்போ வடை ரெடி ஆகிடுச்சு. 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு வடை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த உருளைக்கிழங்கு வடை ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஜேகே சமையல் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு அப்டேட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி தான் மீதம் இருக்கிற மாவுலையும் நம்ம வடையை செஞ்சு எடுத்துடலாம்.